பின்னாடி எல்லாம் கட்டி கட்டியா இருக்கு, சீக்கிரம் எடுத்து விடுங்கண்ணா, இம்சையா இருக்கு. கத்திரிக்கோள் கண்ணு கிட்டக்கெல்லாம் வருதுண்ணா, அடா ஆக்கிருவீங்கல்ல. காத்து பலமா வருது, எனக்கு பிடிக்கவே இல்லை, ப்ளீஸ் நான் விட்டுருக்கண்ணா. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் டோரா. இவங்க வந்து ஒரு ஃபீமேல் ஷிட்ஸு. இவங்களை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா, ஜீரோ ட்ரிம் பண்ணிருங்கன்னு சொல்லி இவங்க பெட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நாட்ஸாவாக இருக்குது, அவங்களால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்குகள் இருக்கிறதுனால வந்து ஜீரோ கட் பண்ணிடுங்க, அப்போ தான் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஃபுல் பாடி ஜீரோ கட் பண்ணிவிட்டு ஃபேஸை மட்டும் அழகு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், அங்கங்கே சிக்குகள் இருக்குது. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் வந்து கொஞ்சம் திணறத்தான் செஞ்சது, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம ஒர்க் ஃபுல்லாக ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், அவங்க பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து டோரா வந்து ஆல்ரெடி என்கிட்ட 2-3 தடவை வந்திருக்காங்க. அதனால் டோராவுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நான் ரொம்ப குட் பாயாக அவங்கள மெயின்டைன் பண்ணுவேன்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கால் இது போர்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷனில் வந்து சிக்குகள் அதிகமாக விழும். நீங்கள் ப்ராப்பர் கோம்பிங் பண்ணணும், இல்லாட்டினா உங்கள் க்ரூமர்கிட்ட போய் அந்த போர்ஷன்லையாவது ஹேரை ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் லாங்காக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முக்கியமான ஜாயின்ட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நாட்ஸ் சேரத்தான் செய்யும். ஸோ வந்து நான் லாங்காக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் மேலே அந்த முதுகு அப்பர் பாடி போர்ஷனில் இருக்க ஃபர்ரத்தான் உங்களுக்கு லாங்காக வளர்க்க முடியும். மீதி அண்டர் பாடி போர்ஷன்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஜீரோ கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சிக்குகள் சேராது, ஈஸி மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும். ஷோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. அண்டர் பாடி, அதாவது செஸ்ட் போர்ஷன், அப்டமன் போர்ஷன் அண்டு லெக் போர்ஷன், இதில் இருக்க ஃபர் எல்லாத்தையும் ஜீரோ குவாலிட்டி ஆக்கிடுவாங்க. அண்ட் டாப் போர்ஷன் மேலே முதுகுலேருந்து வளருது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ரத்தான் வந்து உங்களுக்கு கால் வரைக்கும் நல்லா மூடுற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஷிட்ஸூஸில் வந்து ஷோ குவாலிட்டியில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. நிறைய பேர் அதை பார்த்துட்டு நான் வந்து லாங்காக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற பேரில் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வளர்த்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க ஃபர்ரை வந்து லாங்காக வளர்த்தீங்கன்னா தான் அந்த ஷோ குவாலிட்டி கிடைக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி தலையில் பட்டால் பிடிக்காது, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பிடிச்சி குளிப்பாட்டும் போது தான் ஜாலியாக இருக்குது, அது ஒரு டைம் பாஸ்னே சொல்லலாம். நல்ல ஷாம்பு போட்டு தேய்ச்சி, இங்கே பாருங்கள், ஃபேஸ் தேய்க்கிறதுக்கெலாம் கொடுப்பாங்க. ஆனால் தண்ணி ஊற்றும் போது மட்டும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ளோ ட்ரையர் போடும்போது அவங்களுக்கு எங்களுக்கு வாக்கியா தகராறு எப்போவுமே இருக்கும். அதனால பிடிச்சி வச்சுக்குவேன். நல்லா கைக்குள்ளே அமுக்கி பிடிச்சிட்டு தான் ப்ளோ ட்ரையரே போடுவேன். இல்லாட்டினா ஒரு வழி ஆக்கிடுவா, இங்கிட்டன்னு ஓடிங்க பாருங்க, இங்கே பாருங்க, பிடிக்கலையா. ஸோ இதுதான் இவட்ட அப்படி ஒரு முக்கியமான இது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு மேடத்தை ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். டோரா அழகாக இருக்கலாம். ஓகே டோரா, வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.